இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய குடும்ப சார்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து வாழ்த்தி இருக்கிறோம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க தீபாவளி நாட்டு வந்திருக்கிறீங்க, சந்தோஷமாக போவேக்க இது சந்தை இருந்துட்டு போகும். இல்ல நான் இன்றைக்கு நிக்க மாட்டேன், நான் நாளை வாங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் சஸ்விகா. நான் ஜெயசீலி. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் வந்து என்னோட நிற்கிறோம். உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து சரியான மாதிரிக்கு வீட்டு வேலையில் கொஞ்சம் கூடி போச்சு. ஏன்னு சொன்னால் தெரியும் தானே, இன்றைய தினம் தீபாவளி என்ற மாதிரி. ஏன்னா இன்றைய தினம் இந்த விடிய வேலை என்னென்ன வேலை செஞ்சீங்களம்மா? காலை உணவு சமைச்சோம், வீடு வாசல் எல்லாம் கூட்டி கழுவினோம். குளிச்ச நாங்கள் மதிய சமையலும் ஆரம்பிக்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே உறவுகள் நாம் வந்து டவுனுக்கு தான் போயிருந்தோம். உண்மையில் தீபாவளியில் வந்து பெருமளவுக்கு நாங்கள் ஒன்றுமே கொண்டாடையில். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டும் ஒரு குட்டி ஷார்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து எடுத்தேன். நான் ஏன்னா கண்ணநாள் ஆச்சு ஷார்ட்ஸு போட்டு, அதனால வந்து ஷார்ட்ஸ் எடுத்தேன். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா டவுசரோடலாம் கூடுதலாக தெரிகிறது. சும்மா சிம்பிளான டிஷர்ட். இந்த டிஷர்ட் வந்து உண்மையாக பார்த்திங்கன்னா 1400 ஆஃபர், தீபாவளி ஆஃபர். தீபாவளிக்கு முன்னிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. வந்து கடைசி டேட் தானே, அப்போ அதனால வந்து 1400 சொன்னாங்க. உண்மைக்குமே எனக்கும் வந்து அந்த கருத்து டிஷர்ட்டில் ரொம்ப பிடிக்கும். சரியா? நீங்கள் என்ன கொஞ்சம் அப்செட்டாக இருக்கீங்க? யோசிக்கிறேன் என்னென்ன கொளுத்த போகிறீங்க? சரி, ஓகே உறவுகள். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வீடியோ வந்து நேசித்து பார்க்குற உறவுகளுக்கு எல்லாருக்குமே வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய குடும்ப சார்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து வாழ்த்தி இருக்கிறோம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நீங்கள் அனைத்து உறவுகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்படி எடிவேல பார்த்தியலோ? சரி, தீபாவளி வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பைரவ கோயிலுக்கு வந்து நானும் வந்து போக போகிறேன். அப்படி வந்து போகிற காணொலியை வந்து நார்மலாக நாங்கள் எடுப்போம். என்னென்னா கண்டிப்பாக நாங்கள் யாரைத்தான் மிஸ் பண்ணாலும் கடவுளை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்குமே வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பைரவ கோயிலுண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியுமா? உண்மையாக நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நாங்கள் மச்சங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்ற கொள்கிற எல்லாத்தையும் வந்து அவர் தாங்கி கொண்டிட்டு பெறன். வந்ததில் இருந்து எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கடவுளை தாங்கி வழி நடத்துகிறேன். கண்டிப்பாக. இப்போ எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் நீங்கள் புதுசாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது. உண்மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்லியிருந்தா இன்றைய தினம் தம்பி தீபாவளி என்று தெரியும் தானே, நாடு வந்து அப்படி இப்படி ஒரு சூழ்நிலையில் போய் கொண்டு இருக்குது, வழியிடங்களை கொண்டு நீ தெரிய வேணாம், வீட்டை சத்தமிடாக வந்து இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், தேவைன்னா நீ நாளைக்கு நீ வழுக்கிட்டு எங்கினாலும் போ என்ற மாதிரி கூட சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் இப்போ கற்பூரத்தை வந்து அழகாக கொளுத்தி போட்டு வர போகிறேன். நோம்பலாக இருக்கா பாருங்க, நெருப்பட்டியே தாங்கோ வேன் ட்ராய் தச்சுக்குட்டி வர போகிறீங்களா? அப்படி வாங்க எல்லோரும் வாங்க, அப்படி வாங்க பெண் ஜாப் காட்டும் இல்லை வாங்க. தச்சுங்க தச்சு அது எப்படிங்க? முதல்ல இது செண்டு கற்பூரத்தை எப்படிங்க அங்கால கோயிலுக்கும் கொளுத்தியில் வேணும். ரைட், இதில் வந்து அப்பச்சாமிக்கு வந்து கொளுத்தணும் வேணா. ரைட், இதே முடிக்கும் எல்லாம் விரிப்போம் போகிறோங்க. நீங்களும் விரியுங்க. ரைட், அப்புறம் வரேன் தூளாக்கக்கூடா. இங்கே வாங்க. கையில் தண்டை போகுது, அவன் பயப்பட மாட்டானே தச்சு. கும்பிடுங்க. ரைட், சாமி பாப்பா தச்சுங்கட்டி திருநூறு பூசா இல்லையோ சில்லப்பட்டி. ஓகே, சரி, ஓகே உறவுகள். பார்த்திங்கன்னா தீபாவளி நான் தண்டு வேறு
நாங்கள் வந்து மச்சந்தான் இன்றைக்கு வந்து நாங்கள் சமைச்சினாங்க. அதுவும் வந்து சிக்கன் கறியோடு தான் வந்து நாங்கள் இன்றைய தினம் சாப்பிட போகிறோம். நார்மலாக வந்து சாப்பாடு நீங்களோக்கா வந்து பாருங்க எப்படி சாப்பிடணும் மாதிரி என்ன கிட்ட வந்தக்கா ஃபுல்லாக அப்படி பாருங்கோ. அம்மா சுண்டல் ஓகே கத்திரிக்காய் வெள்ளைக்கறி வெங்காயப்பழம் வெங்காய சாம்பார் முட்டை மீன் பொரிக்க எப்படி இருக்குலாம் பார்த்தீங்களா. நோமலாக வந்து இப்போ சாப்பிட போடுங்கம்மா. இப்போ நோமலாக வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் வேறு ஒரு இதுவுமே இல்லை. நானும் அம்மாவும் தஸ்வியாவும் தஸ்வினும் தான் தங்கச்சி இந்த பிள்ளைகளோட தான் வந்து நாங்கள் நோமலாக சாப்பிட போகிறோம். சரி தானே. இது வந்து யாருக்கு போகிறீங்கம்மா? எனக்கு ரைட் ஓகே சந்தோஷம். அரிசின்ற கூட வித்தியாசமாக கிடையாது. பாசுமதி அரிசியம்மா உண்மையாகும் இல்லை ஆ என்னத்துக்காண்டி இந்த பாசுமதி அரிசி பண்ணீங்க? இது உங்களுக்கு மாமா சாப்பிடுவோம். உண்மையில் தீபாவளி என்றா தெரியும் தானே. கொஞ்சம் எல்லாட்ட வீட்டையுமே வந்து மச்சங்கள்லாம் சமைச்சவங்க. உங்களுக்கு தான் சமைக்கக்கூடாது, மற்றபடி தீபாவளிக்கு சமைக்கலாம். சசி அப்படிங்க யாருமே நினைக்கணுமோ தெரியாமல் எனக்கு சரியான எனக்கு கஷ்டமாக கிடக்கு. என்னத்துக்காண்டி சொல்லுறோம் இந்த கதை சொல்லுங்க பாப்பா முருகா. கோயிலுக்கு போயிட்டு காலையில கோயிலுக்கு போகிறது மதிய உணவு சரி போட்டு அதான் எனக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் சமைச்சிட்டாங்களே அம்மா, அதுக்காண்டி நான் கண்டிப்பாக கோயிலுக்கும் போத்தானணும். கோயிலுக்கு போட்டு வந்து மதிய சாப்பாடை வந்து எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குற உறவுகளோட பகிர்ந்து கொண்டு நாங்கள் சாப்பிட்றோம். ஒரு தடவை தப்பான மெசேஜ் சொல்லணும் போடாதீங்க, கொமெண்ட்டுகள் வந்து பண்ணி போடாதீங்க. நான் ரூவண்ட மனம்புறோ தாங்காது உடஞ்சிடும். இதாக இருக்கம்மா. நீங்கள் அந்த வெள்ளிச்சட்டிக்கு சாப்பிட போறீங்க? சரி இல்லை பிரச்சனை சாப்பிட வச்சேன். முட்டை கோழி பொரிக்கலி முட்டை போகுது முட்டை சஜினுக்கும் ரெண்டு அத்தனாக்கள் மச்சம் இல்லையோ? இல்லை கந்த சட்டி பிடிக்க கந்த சட்டி இது நம்ம அது கருவாடு பிடிக்கலோ? நீங்களும் ஒரு 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 வழி பார்க்கறனா இருக்குது இந்த சாப்பாடு வகை இல்லை இந்த கடவுளையா. சரி உறவுகள், இப்போ நோமலாக வந்து இப்போ புலம்பெயர்ந்த உறவுகளும் வந்து நோமலாக தீபாவளியில் வந்து நோமலாக கொண்டாடுவீங்க நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து பிரான்ஸில் இருக்கிற கௌசல்யா அம்மாவோட கூட கதைச்சேன். அவங்க சொன்னிருந்தால் தாங்கள் வந்து தம்பி ஆட்டிறைச்சி வேண்டினாங்கள் விருச்சிக்கு அப்படியே கிடக்கு. அது இன்றைக்கு ஒரு பிடி ஒன்று பிடிக்கணுமா காய்ச்சி சமைச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையம்மா அந்த அதுக்கு நாங்கள் ஒன்றும் வேண்டையில் நாங்கள் கோழி தான் வேண்டினாங்கள் தச்சேன். அங்கே நீங்கள் அங்கே காட்டி தான் சொல்லி காய்ச்சி சாப்பிடுவோம். தெரியும் நாங்கள் போய் சாப்பிடுவோம். என்ன பிள்ளைக்கு வச்சு மீன் குழம்பு மீன் பொரியல் மீன் முட்டை கோழி கொஞ்சம் கிடஞ்சி வச்சோ இல்லை உண்மையில என்னடான்னா நேராக கேட்பேன் சாப்பாடு நல்லா தான் கிடக்கா. உண்மையில சொல்லுங்க நான் தேசிக்காய் கொஞ்சம் காணா தேசிக்காய் விலை போட 100 ரூபா அப்படி இருந்தும் விட்டேனா. உண்மையில் பார்த்தீங்கன்னா ரவர் சும்மா நோம்பலான ஒரு தேசிக்காயை வந்து 100 ரூபா போகுதுவா எங்கள் இடத்த. அப்போ அம்மா உண்டு அம்மா என்னவா சச்சினுக்கு பிடிச்ச கறி என்ன? கத்திரிக்காய் வெள்ளைக்கறியோ அப்படியாடா மீன் பொரியலோ சோறோ பிடிச்சதுக்கு பத்தியில் நீ கதைக்க வெளுக்கட்டு ஆக மோசமாடா நீ உண்மையா. நாங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வடிவ சாப்பிடுங்க என்ன சாசி இந்தா பாரு மாமா தீர்த்தினாலும் சாப்பிடுவான். அன்பு முத்தா அன்பு சாப்பாடு சாப்பிடுங்க. ரைட் இஞ்சாட பிறகு சசியா நினைக்கிறாரியா சூத்த பெட்டு தானே 2 ஆடும் கொஞ்சம் ஃபேமஸ் தான் கிடக்கு இந்த சாப்பிடும் கொண்டு. சாப்பிடுங்க உங்களுக்கு சின்ன அதே மாதிரி தான் வாக்கம் வரும். என்னப்பா சச்சினுக்கு சுத்த இல்லையா என்ன? ஆனால் கோழி யாரும்மா காலம் ஓடி வந்த அப்பா தெரிஞ்சோன்னு இருக்கிறீங்க. அப்பப்போ இல்லை வாங்கினேன்
உண்மையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பா பற்றி இன்றைக்கும் இதாக கதைக்க மாட்டோம். அப்பா தான் காலமாக வந்து கோழியெல்லாம் பண்ணி வந்தவர். வீடு வாசல்லாம் உண்மையில் அப்பா தான் ஒவ்வொரு நாள் கூட்டுறேன். நம்ம வழி முத்தங்கள்லேருந்து கோயிலுகள்லேருந்து எல்லாத்துக்கும் மால் போகும். ஒவ்வொரு நாளும் போகும் மால். இந்த வேலைக்கு சமயம் கொண்டு எல்லாம் அங்கேருந்து தந்தவர். ஆனால் வீடியோக்கு மட்டும் இல்லை, அவர் நின்றுருந்தா இன்னும் உறவுகள் சந்தோஷமாக பார்த்துருப்பேன். தந்துட்டு போயிட்டு மற்ற வந்து பார்த்திங்கன்னா உறவுகளை கண்டிப்பாக முக்கியமான விஷயம்னு சொல்லணும். எல்லாருமே வந்து இப்போ யூடியூப் சேனல் உள்ள கொஞ்சம் ஓப்பன் பண்ணினபடியாக அவங்களுமே வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. நாங்களுமே வந்து ஒன்றும் கேட்குறது இல்லை. ஆனால் மற்றபடி நாங்கள் சந்தோஷமாக தான் எல்லாரோடையுமே ஒற்றுமையாக இருக்கிறோம். வீடியோக்களுக்கு கொஞ்சம் பொறுத்தளவில் வந்து கொள்ளாக்கிற டைம் இல்லாமல் கிடக்கு. டைம் இல்லை. மீடியா பொறுத்தளவில் இப்படி தான் வீடியோக்களை நாங்களே முடிப்போம்ன்ற மாதிரி எவரையுமே எதிர்பார்க்காம நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போம். அவர்கள் வரையிலேன்னு கூட நினைக்க தேவையில்லை. அந்த பதில் வரையிலே அவ்வளோ பசியனே அம்மா அவள் சொல்லுவாள். ஆனால் பசி பிள்ளைக்கு. என்ன எடுக்கிறீங்க? எனக்கு மாமாக்கோ உங்களுக்கு நடுங்கோ இவ்வளோ அன்பு என்ன கிடக்கோ இல்லை உங்களுக்கு சாதம் எடுத்துனீங்களோ? பிள்ளைகிட்ட எல்லாம் ஆள் தனக்கு தான் எடுத்தது. ஓமனோ கொஞ்சம் கொடுக்கா மாமா கொடுக்கா சாப்பிட்டவா இல்லை கொஞ்சலாமே இப்படியெல்லாம் நீங்கள் இல்லை நீங்களே இல்லை சொல்லுவோம் டக்காண்டு சாப்பிட்டு நான் மாமா கொஞ்சம் வேண்டாமண்டு. என்ன கேட்டேன் நீங்கள் என்ன கொளுத்துவோம். இப்போ சாப்பிட்டு கொளுத்துருவான் இல்லை உங்கள் அங்கே சாப்பிட்டா என்ன கோழி கல்பட் பண்ணிக்கலாமா? அப்போ தானே வாங்கி வந்தது. என்ன வாங்கினான் மற்றது உறவுகள் கோழி எல்லாம் வந்து 1 கிலோ 1400 ரூபா. ஒரு ரூபா ஒரு சொட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா வீடியோ யார் எடுக்கணும்னு யோசிப்பீங்க. யார் எடுக்கிறதா சியா? இப்போ உனக்கு யார் எடுக்கிற வீடியோ? ஜனங்கள் நாங்கள் சாப்பிட்ட ஜனங்களில் வாயில் ஊறுமுண்டான்னு நிற்கிறேன். சரி, சந்தோஷமாக சாப்பிடுவோம். அவர்களும் இந்த தீபாவளி தானே எல்லாம் பீச்சுகளுக்கு போன வருஷம் போனோம். இந்த வருஷம் போயிடலாம். போயிட்டு இந்த வருஷம் மழை மற்ற வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நார்மலாக தான் மழையிலேருந்து மழை தூறிக்கொண்டிருக்கு. ஆனால் உண்மையில என்னமோ தெரியலை இன்றைக்கு எனக்கு வெளியில் போக ஒரு மனம் சரியில்லாம் கிடக்கு. மற்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 நாள் வரும் ஒரு உலகண்டு அடுத்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. பார்த்திங்கன்னா சிடிபி பஸ் வந்து அங்கேருந்து வந்து கொண்டு இருந்தேன். எந்த ரோட்டாண்டா பருத்துறையிலேருந்து இந்தியாவில் மணக்காட்டு பக்கம் பொற்பதிக்கு போகிறதுக்கு வந்து கொண்டு இருந்தேன். பஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் போதை கொஞ்சம் போதையெல்லாம் வந்தவர் சைக்கிளை வந்து குறுக்க விட்டு விட்டார் பஸ்ஸுக்கு குறுக்கு. அப்போ இப்போ கொஞ்சம் நாள் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது. நியூஸில் எல்லாம் இருந்தது அப்படி ஒரு ஆக்சிடென்ட்கள். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாட்டு கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கு. எல்லாரோட இருந்து கலகலப்பாக இருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் இன்னும் கலகலப்பாக இருந்துருக்கோம். என்ன மற்றது இப்போ அத்தியாக்கள் பான்னு சொன்னவன் அதில் சோடாலாம் எடுத்தானே? எல்லாம் எடுத்தான். எடுத்து வச்சுருக்கிறோம். எங்களுக்கும் வச்சுருக்கிறோம். சாப்பிட்டு சோடாங்க குடிப்போம். அது வாழக்கலையா கொஞ்சம் சோடா கொஞ்சம் குடிச்சிட்டு அதில் வந்தோடனே நீ சோடா குடிச்சு கொண்டு எடுத்தது அப்பா வாங்கி கொண்டது உண்டு. குடிச்சுட்டாரு. இல்லை கொஞ்சம் காசு இருப்பலாங்க பக்கத்தோட பண்ணதா அப்போ தான் வச்சுருந்தேன். சரியா உண்மையாக சாப்பாடு எனக்கு உறவுகள் காணும். எனக்கு வந்து இப்போ அத்தியாக்களும் வர்றேன்னு சொல்லியிருந்தவ. அப்போ அத்தியாக்கள் வந்ததுக்கு அப்புறம் பாபு இப்போ வழியாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சோடா கொஞ்சம் குடிப்போம். குடிச்சிட்டு அத்தியாக்கள் வந்தோடனே சிலங்களே உடம்பு 7 மண்டா குடிப்பேன். சரியா இப்போ நாங்கள் வழியாக சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டமாக என்னென்ன செய்யப்படுறோம் உறவுகள் பார்ப்போமே.
சரி ஓகே உறவுகளை யோசிப்பீங்க நீங்கள் என்னடா உள்ளுக்கு நாங்கள் பார்த்த வழியில் வந்துட்டாங்கன்ற மாதிரிக்கு ஒரே இடத்த உண்மையில் என்னால் இருக்கலாம் போயிடுது அதுக்கு தானிங்க வேறு அது சொன்னா மாமா போல எனக்கும் கருப்பு தான் டிஷர்ட் மாத்தினேன் ஓ தசிங்குட்டி பார்த்தீங்கன்னா தங்கச்சியார் நேற்று தினம் போய் கருத்தை எடுத்தால் நான் எதிர்பார்க்கல இன்றைய தினம் எனக்கு வந்து கருத்தை டிஷர்ட் எனக்கு கொஞ்சம் விருப்பம் அதனால பாருங்க மருமகனாலும் ஒரு கருப்பு உடுப்போம் நிற்கிறேன் அக்கா கருப்பு அக்காங்க வச்சியல மாமா வரல சரி ஓகே உறவுகள் தசிங்குட்டி தசியா கதை எப்படிங்க நோமலாக வந்து பண்ண நான் சொன்னேன் தானே சக்கரை வானங்கள் ஈக்கில் வானங்கள் எல்லாம் வேண்ட மாதிரி இது வீடியோவில் எடுக்கக்கூடாது புறா பிள்ளைக்கு விட்டு காட்டுறேன் இது வந்து விசில் சத்தத்தோட வந்து சத்தம் போடுமா இது வந்து இது இது ஈக்கில் வானம் இது என்ன சீர்வானம் இதான் இந்த சீர்வானம் அப்படியே நட்சத்திரம் மாதிரி அப்படியே சுத்த சுத்த இது வந்து சவுண்டு போட்டோன்னா தசிம் போகுமா சத்தம் போட்டுக்கணும் போகுமா சரி என்ன அப்போ ஓகேண்ணா அப்போ இது இது உங்களுக்கு தான் இது உங்களுக்கு தான் இதுவும் சசியாக்கு தான் எல்லாம் உங்களுக்கு தான் பாவம் சசியாக்கு தான் உண்டு எது அது அக்கா இது கொடுக்க போறியா எது இதை கொடு கீழே கொடுத்து விடுவா ரைட்டா இதை வந்து இதாவுக்கு தான் கொடுத்தோணும் இதாவு தான் நல்லா இருக்கு இதை எல்லாத்தையும் இரவு கொடுத்தோம் எல்லாத்தையும் இரவு கொடுத்தோம் இரவு கொடுத்தோம் சரி சரி ஓகே உறவுகளே அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அத்தியாக்கிழமை வந்து வந்ததுக்கப்புறம் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளுவோம் வேணாமா சரி ஓகே உறவுகள் வாங்க வாங்க என்ன இப்போ தான் பாரியல் வேலைக்கு வந்திருக்கலாமே சாப்பிடலாம் முடிஞ்சு வசிக்கிதோ நாங்கள் வந்தாக்களுக்கு அப்படித்தான் சரி வந்தாங்க இதை பிடிச்ச கதைங்க 2 கதையை வந்தது ஹலோ ஹலோ ஆமாம் சோடா விடுங்க நடந்து வந்தோன்னு பாருங்க பூ புட்டுல நாங்கள் வாசலுக்கு போக காலில் பிடிச்சி வந்துச்சு மத்திய ஆகலங்களே என்ன காலில் பிடிச்சி இழுத்து வந்து அதுதான் ஒரு சொக்காலாம் கொண்டு கொண்டு வந்தேன் அதுதான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வாராக்கள் வந்து வெறும் கையோட அனுப்புறதில்லை அப்ப எதுவும் கைக்கு வச்சா தர போறீங்க போயிடாங்க வைக்கத்தான் வச்சு அனுப்புறேன் மஞ்சள் தாள் வைக்க போறேன் கண்டை கொடிங்க வைக்கப்படா கொடிங்க ஒரு நாள் நாங்க அப்படிதான் சொல்லுவோம் நீங்க தான் விடணும் உங்க தியாகம் இல்லாமங்க கொஞ்சம் சிக்கலாக அடையா ஓ ஆக கொஞ்சம் மேக்கப் போடுறோம் கிரீம் பூசே இல்லையா வீடியோக்களுக்கு தாங்க வரே இல்லையா அம்மாக்கு என்ன வேற இங்க மற்ற சோபாசத்தை காண இல்லைங்க கடிச்சு குடிக்கிற கொண்டும் இல்லையே அம்மா தெரியாது என்ன கடிச்சு குடிக்கிற கொண்டும் இல்லை சந்தோஷமா சோடா சும்மா குடிச்சா ஒன்றுமே இல்லையாது சமைத்து நாங்கள் மதியம் தரட்டு சமைச்ச சாப்பாடு அதான் சொன்னா இரவுக்கு கறி வைங்க இப்ப நாங்க இப்போ ஒரு விருந்தொண்டு இருக்கு பக்கத்துல அத்தை என்ன சமைச்சா பண்டை நாங்கள் மீன் கறியும் குத்தரிசி சோறும் பருப்பு ஆசிலியப்பன் அவன்கிட்ட எங்க போறப்பல இன்னைக்கு பீச்சுல கொண்டு போய் சரி அங்க சுனாமியா வந்து உண்மையா தான் சொல்றேன் இப்படிதான் சொல்லுவான் எங்களை வீடியோல ஒரு இடம் முண்டைக்கு மட்டும் பட வேணாம் அதான் தெரியுங்க கொஞ்சம் பொசப்போலாம் தெரியுங்க மற்ற சோழியல் நாங்கள் பேசாம இருந்தாலும் சண்டை சோழியல் வேறு அதானே ஓ போகக்கூடாது தீபாவளி நாத்து வந்திருக்கிறீங்க சந்தோஷமாக போவேக்க இதுவும் தந்து இருந்துட்டு போங்க நானும் அப்படித்தான் தீபாவளி நாத்து பிஸ்கெட் எடுக்க நான் மேல தந்துட்டு போன கையில நானும் அதான் நினைச்சேன் நானு ஏன் இப்படி செய்யுங்க வீட்டுக்கு வந்துட்டு தராம போனா எங்களுக்கு மனசாம நான் காய்ச்சிட்டு போறோங்க சரி எல்லாரும் நீங்க வீடியோ எடுத்து விடுறீங்களா வாங்க சரி உறவுகள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்ததும் ஒரு வகையில் சந்தோஷம் யோசிப்பீங்க தங்கச்சியாக்கள் ஒரு இவங்க காணிலன்ற மாதிரி யோசிப்பீங்க அவளுக்கு வந்து க்ரீம் முடிஞ்சுதான் அப்புறம் ஒரு 4-5 நாள் க்ரீம் முடிஞ்சு அப்போ கொஞ்சம் கருத்து போட்டினா அதனால் வந்து வீடியோக்களுக்கு வரையில பார்க்குற நீங்கள் ஒரு இதுமே வந்து குறைக்க வேணாம் மற்றது பார்த்தீங்கன்னா நான் அப்பமாக்கத்தை மிஸ் பண்ணவே இல்லை இந்த தீபாவளி வாழ்த்துக்க சொல்லல போன அப்பமா வச்சுக்கிறாவே
இல்லை அவள் தான் முதல் காய்ச்சா அவட அடுங்க அம்மா அவளை எடுத்து விஷ் பண்ண அவளுக்கு நான் சொல்லே அடுங்க உங்களுக்கு என்ன தெரியும் हेलो मैं कौदे मैं विदेशों कोई दिन नहीं मैं विदेशों कोई दिन न बांग मामा पोलिस आकल कதைக்கிறது சரிதான் ஹலோ நாங்கள் பொலிஸ் ஆக்கள் கதைக்கிறது அம்மா ஓ நாங்கள் பொலிஸ் ஆக்கள் கதைக்கிறேன் ஓ உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் അവിടെ ആരെന്ന് சொல்லுவானு ആരെന്ന് சொல்லுங்க முருகா விளங்கல யாருன்னு குண்டோ நான் அப்பமா நான் ரூபம் கதைக்கிறேன் சரி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்ன உடம்பு விளக்கிடல எண்டே கப்ப சாதுவா பயந்து போனீங்களோ விளங்கல சரி சரி நல்லா கதை பாப்பா சரி ஓகே அப்பமா ஓகே அப்பமா சந்தோஷம் சரி அப்பமா ஓகேண்ணே என்னன்றதுன்னா இது தீபாவளி நாள் தானேப்பா இல்லைன்னு சொல்லக்கூட நான் வீட்டடைக்கு வரணும் ஒரு 5 ரூபா காசு தானே செலவு கொண்டும் இல்லை இல்லை நான் இன்றைக்கு நிற்க மாட்டேன் நான் நாளை வாங்கோ சாதுவா விளங்கிட்டு போலாங்கடா வீடியோ எடுக்கிறவன்ட்டு சரி அப்பா ஓகேண்ணே சந்தோஷம் நாடகங்களை பாருங்க தெரியல எங்கேன்னு தெரியல விஷயம் எங்கேன்னு தெரியல பாப்போங்க தேடி தான் பார்க்கணும் பார்ப்போம் அடித்து கோல் பண்ணி பார்க்குறேன் சரி அப்போ நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்வோங்க நம்ம சரி ஓகே உறவுகள் நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் ஏன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக எங்கே சொந்த பந்தங்கள்னுங்க வீடு வழியை போகிற குளங்கள் இருக்கா இருக்கு எங்கே போகிறீங்க ஆஸ்திரேலியா சரி ஓகே உறவுகள் அப்போ நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாவளிக்கு செல்வர்வன் சோடா எடுத்து கிறிஸ்மஸ்க்கு வந்தால் பலகாரங்கள் தருவீங்க நாங்கள் கேட்கலாம் பாத்தியே எப்படி ஊக்கத்தை பார்த்தியா ரெக்கார்டிங் பண்ணி வச்சுடா ஓ ஏன் வீடியோ பதிவில் இருக்குதா அது நாங்கள்லாம் முடிச்சுட்டு தரோணும் சரி முடியும் சரி அப்போ உண்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடியிலேருந்து சக்கரை வானத்துலேருந்து ஈக்கில் வானத்துலேருந்து விசில் வடியிலேருந்து எல்லா வடியும் வேண்டி வச்சு கிடக்கு கொளுத்தில சூழ்நிலை வீடியோ முடிக்கல அது பிரச்சனையா கிடக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சேனல் பிரச்சனை இல்லை அவங்க வந்து ஏதோ ஒரு எடுக்கலாம் இப்போ நாங்கள் சின்ன சேனல் இப்போ தான் உருவாகி கொண்டு வரோம் ஒரு சேனலில் அப்போ அந்த சேனலுக்கு பிரச்சனை நடந்தால் உயிர் போனதுக்கு சமன் அதுக்காண்டி நாங்கள் போனது கொளுத்தே வேண்டாம் இல்லை என்ன செய்கிற வீடியோ பார்க்குற உறவுகள் யோசிக்கலாம் அப்போ உண்மையில் கொஞ்சம் வீடியோ பார்க்குறேன் சமாளிச்சு பாருங்க உண்மையாக வடியிலேருந்து எல்லாம் பண்ணாங்க கொளுத்தையெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்ட யூடியூப் சேனலோடாக வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களாம் உண்மையில் வேறு வேறு ஆக்கள் கொளுத்தினமோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் எங்கள்ட சேனலோடாக நான் வந்து கொளுத்தி வீடியோ எடுக்கல அதுதான் கண்டிப்பாக உண்மையாக நான் உயிர் ஒரு கதைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள் சேனல் ட்ரை பண்ணி இல்லை வேண்டாம் உண்மையில் ஸ்டேக் கொடுத்து இந்த வீடியோ வந்து கட் ஆகமான்னு சொன்னால் என்ற உயிர் போனா கருத்து ஏன்னா முதல்ல ஒருக்கா காயந்தண்ணா இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்துட்டு காயந்தண்ணா வெடி கொளுத்தி வந்து தம்பியை காலுக்க போட்டது அதில் வந்துட்டு ஸ்ட்ரைக் வந்து கொடுத்தோன்னா 90 நாளைக்கு வந்து விடாது இந்த காலுக்க போட்டோடைய தானே தெரியும் நீங்கள் அப்போ கையில் வச்சு கொளுத்தி போடுங்க பொழுது ஒன்று பார்ப்போம் என்ன தெரியல அந்த நெருப்பு என்ன சரியில்லை சாப்பிட்டு போகுங்களேன் சாப்பிட இல்லை வேணாம் நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டேன் கேட்டதுக்கு நன்றி நன்றி கேட்டதுக்கு சந்தோஷம் அத்தை இந்த கொஞ்சம் மடிவாக இருக்கேன் இந்த உடுப்புக்கு நம்ம எல்லாரும் முன்னாடி சொல்லி சொல்லி சமாளிச்சு போட்டீங்க ஏன்டா காசு வேண்டது உனக்கு உள்ள இங்கே என்ன பற்றி மற்றது எப்போதுமே நீங்கள் அழகுதான் சொல்ல தேவையில்லை என்னுடைய அழகு சொல்ல தேவை முடியுங்க நம்ம என்ன போட்டு வாரம் சந்தோஷம் வாரமுறை சந்திப்போம் என்ன வாரமுறையோ வாரம் திரும்பி அதாவது நாளைக்கு வருவோம் சரி அப்போ வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போவேன் ஏன்டா அவன் வினுசுக்கும் வந்து பசிக்குதான் பசிக்குதுன்ற இன்னும் தெரியல டான்ஸ் ஆடுறான் பிள்ளை வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளுவேங்க இந்த வீடியோ வந்து எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல்காரன் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அதில் பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரூபன் அண்ணா போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உடனே வரும். இந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கு வருது இன்றைக்குல இன்னும் அடுத்த தைப்பொங்கலை வரும். இல்லை உண்மையை வந்து நான் போன முறை எங்கள் வீடியோ வந்து சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்குமே வந்து காரணம் உண்டு. நாங்கள் வீடியோ போடாததுக்கு காரணம் உண்டு. சரி சரி, உண்மையில் வந்து காரணங்கள் இருக்குது நிறைய. நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில், வீடியோ உறவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ முடிக்க அப்புறம் சில நேரங்களில் இப்போ செல்வருவன் சில நிகழ்ச்சிகளோடையும் சந்திக்கலாம். அப்படியும் இருக்கலாம், சந்தோஷமாக அதை எதிர்பாருங்க. கண்டிப்பாக எதிர்பாருங்க. இதோட வந்து நான் முடிச்சு எதிர்பாருங்கள் கண்டிப்பாக. மற்ற வந்து இந்த எங்கள்கிட்ட உறவுகள் வந்து முதல் தந்த ஆதரவு வந்து கண்டிப்பாக மறுபடியும் நீங்கள் தரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உறவுகள். பாய்.